பசியை அடக்கும் மாத்திரையை ரஷ்யா கண்டுபிடித்துள்ளது. உடனே இந்தியாவிற்கு இறக்குமதி செய்ய இந்திய அரசு அதிரடி நடவடிக்கை. கடும் உணவு பஞ்சம் நிலவுவதால் அனைவரும் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொள்ளும்படி அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. வரலாறு காணாத விலையாக 1 கிலோ அரிசியின் விலை 7000 10,000 உயர்வு. காய்கறிகள் கிடைக்காததால் மக்கள் கடும் அவதி. ஏண்டா எவனாச்சும் விவசாயத்தை காப்பாத்துங்க சொன்னேன், எவனாச்சும் கேட்டீங்களாடா? என்ன அந்த சுடுகாடு போயிட்டு வந்துட்டீங்களா? அது நமக்கு சோறு போடுற பூமி தாய்டி, அதை போய் சுடுகாடுங்கிற உனக்கு அறிவு இருக்கா? ஆமா, எனக்கு அறிவு இல்ல. அறிவு இருந்திருந்தா உங்க குடும்பத்துக்கு வந்து குப்பை கொட்டிட்டு இருப்பனா? ஏண்டி தினம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்த உடனே இப்படி சண்டை கட்டி என் உயிரை வாங்குற? ஆமா, எனக்கு தினம் சண்டை கட்டணும்னு ஆசைப்பாரு. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? முதல்ல அதை சொல்லி தொலை. நாமளும் நம்ம பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி இருக்கலாம்னு தான் சொல்றேன். என்ன, நாமளும் அவங்கள மாதிரி நம்ம தோட்டத்தை பிளாட் போட்டு விக்கிற குடுத்துடலாம்னு சொல்றியா? ஆமா, அவங்க 2 கோடி ரூபாய்க்கு காட்டை வித்துட்டு 1 கோடியை டெபாசிட் பண்ணிட்டு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டு வர்ற வட்டி வச்சுட்டு ஜாலியா சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்றாங்க. நானும் அந்த கரும்புடிச்ச காட்டை வித்துட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம்னு தான் சொல்றேன். கொஞ்சமாவது என் பேச்சு கேட்டு தொலைங்களே. என் உடம்பு அந்த தோட்டத்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நீ சொல்றது நடக்கவே நடக்காது. நானும் இந்த ஆளுகிட்ட சண்டை கட்டி தினம் செத்தே போயிருவனாட்டு இருக்குது. தலைதான் வலிக்குது. எப்பத்தோ எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்குமோ தெரியல. யாரு போன் பண்றா? ஹலோ, சொல்லுங்கக்கா. என்னம்மா, உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசுனியா? இதுக்காக அவர்கிட்ட தினம் சண்டை கட்டிட்டே இருக்கிறேங்கக்கா. அவர் நம்ம வழிக்கு வர மாதிரியே தெரியல. விவசாயத்தை எங்கேயோ தூக்கி பிடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் சண்டை கட்டக்கூடாதுமா. கோளாறாதான் நமக்கு சாதகமா காய் நகர்த்தணும். எப்படித்தான் வழி கொண்டு வரனே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கக்கா. நான் புரியுற மாதிரி சொல்றேன். உன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது கடன் இருக்கா? அந்த கிணறு முடிச்சு காட்டுக்குதான் கிணறு வெட்ட 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி இப்ப வட்டி கூட கட்ட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதனால தினம் நிம்மதி இல்லாம ஆகுது. இது ஒண்ணு போதுமே உன் வீட்டுக்காரரை வழி கொண்டு வர. என்னக்கா சொல்றீங்க? நான் விவரமா சொல்றேன். எந்த பைனான்ஸ் மட்டும் சொல்லு. அதான்க்கா, இந்த அமுதம் பைனான்ஸ்ல. அமுதம் பைனான்ஸா? உனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குமா? என்னக்கா சொல்றீங்க? டாக்குமெண்டே அங்கதான் இருக்கு. உங்க காட்ட பிளாட் போட கேக்குறாங்க பாரு, அவரும் இந்த பைனான்ஸ்ல ஒரு பார்ட்னர் தான். அப்படியாங்கா? இனிமே நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ நடந்துக்கோ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நடக்குமாங்கா? ஏன் நடக்காது? என்னையே எடுத்துக்க. முதல்ல என் வீட்டுக்காரரு அப்படிதான் சண்டை கட்டினாரு. இப்ப நீ செஞ்சதுதான் கரெக்ட்னு சொல்றாரு. அவரு காட்டுக்குள்ள தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாயும் மதிக்கல. இப்ப வீடு காரு எல்லாத்தையும் பார்த்தது அவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்க இந்த சொந்தக்கார நாய்ங்க, தெரியுமா? உன்னோட நிலைமையும் நான் வசதி காட்டுறேன் பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்கா, எனக்காக நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஓகேமா, இனிமே உன்னோட பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு எல்லாமே. அந்த அக்கா சொன்ன மாதிரி அப்பாட்ட முதல் சொல்லிடுவோம். சொல்லுமா. அப்பா, அவர் நகை ஏதாவது விக்கிற கேட்டாருன்னா வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. ஏமா? அது ஒண்ணுதான் உருப்படியா இருக்குது, அதையாவது நான் காப்பாத்தி வச்சுக்கிறேன். சாரப்பாம்புல அடிக்காதீங்கம்மா. சாரப்பாம்பு விவசாயிகளோட நண்பன். நெல்லங்காட்டுல கள்ளக்காட்டுல எலி தொல்லை இல்லாம பாத்துக்கிறது சாரப்பாம்போட வேலை. அது நமக்கு நல்லதான் செய்யும், ஒரு நாள் துரோகம் பண்ணாது. அது இல்லாம அதுக்கு விஷமெல்லாம் கிடையாது. யாரும் பயப்படாதீங்க, அதை அடிக்காதீங்க. விட்டுருங்க, போயிட்டு போகுது. சொல்லுமா, தோட்டத்துல உழவட்டிட்டு இருக்கிறேன். ஏங்க என் மேல கோவமா? சாப்பிடாமயே போயிட்டீங்க. எப்போ நடக்கிற சண்டை தானே, அதெல்லாம் எதுவும் இல்ல. மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க மாமா. உங்களுக்கு பிடிச்ச குழம்பு வச்சிருக்கேன். இனிமே உங்ககிட்ட நான் சண்டை கட்ட மாட்டேன். சரிம்மா. எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்க, நீ மட்டும் இவ்வளவு மெதுவா வளர்ற? எல்லாருக்கும் வைக்கிற அளவு தானே உனக்கு குப்பை வைக்கிற. நீ மட்டும் எவ்வளவு ஸ்லோவா வளர்ற? பின்னி புடு பின்னி நல்லா வளரணும், புரியுதா? சார். சொல்லுங்க சார். சார், என் பேர் கார்த்தி. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க்கு. ஆனால் எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை சார். எனக்கு டவுனில் கொஞ்சம் நிலம் இருந்துச்சு, அதை விற்று ஒரு 2 கோடி ரூபாய் வச்சுருக்கேன். இந்த ஏரியாவில் ஒரு 2-3 ஏக்கர் தோட்டம் இருந்தால் சொல்லுங்கள் சார். அப்படிங்களா? இதுக்காகவே ஐடி வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் சார். அட, இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா இயற்கை விவசாயம் பண்ணணும்னு?
ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நீங்க உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கூப்பிடுறேன். ஹலோ, சொல்லுங்க. ஏமாமா வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? நாம கிணறு வெட்ட பைனான்ஸ்ல கடன் வாங்கினோம்ல, அது இப்ப வட்டியோட 17 லட்ச ரூபா வந்து நிக்குது. அதுக்கும் இனிமே 3 வட்டி போடுவாங்களாமா. அப்படி 3 வட்டி போட்டா வட்டி மட்டுமே நமக்கு மாசம் 50,000 ரூபாய் வரும். நிச்சயமா நம்மளால கட்ட முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன்டா. இப்ப என்னமாமா பண்ண போறீங்க? அதான் எனக்கும் புரியலடா. உன்னோட 40 பவுன் நகை இருக்குதுல்ல, அதுல ஒரு 30 பவுன் வித்தோம்னா 17 லட்ச ரூபாய்க்கு கட்டிடலாம்டா. சரி மாமா, அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க. சரிடா. சொல்லுங்க மாப்ள. மாமா, நான் தோட்டத்துக்கு கிணறு வெட்டினதுல ஒரு 17 லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு. இப்ப அந்த 17 லட்ச ரூபாய்க்கு வட்டி அதிகமா போட போறாங்களாமா. அதனால கருணா நகையில ஒரு 30 பவுனும் வித்து அந்த கடனை கட்டிடலான்னு இருக்கிற மாமா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு. இங்க பாருங்க மாப்ள, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் பிள்ளைக்குன்னு இருக்கிறதே அந்த 40 பவுன் நகை மட்டும்தான். அதையும் போய் விக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்க. நகையில ஒரு குண்டுமணி கூட நீங்க வைக்க வேண்டாம். சரி மாமா. ஏமாமா நைட்டு ஃபுல்லா தூங்கலையா? தூக்கம் வரலடா. சொல்ல மறந்துட்டேன், நம்ம பங்காளி பெருசா வீடு கட்டி எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்திருக்கா. அப்படி நமக்கு மட்டும்தான் கொடுக்கல. ஏன்னா நம்ம வசதி இல்லையாமா. வைய அழுதுட்டு படுத்துட்டு இருக்கா, போய் சமாதானப்படுத்துங்க. ஏதோ ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்களாமா. அவ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. நம்ம வைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம டூர் கூப்பிட்டு போறதுக்கு கொடுக்க முடியல. எல்லாம் நம்ம பொழப்பு இப்படி இருக்குது. நீங்க 2 மாசம் தொடர்ந்து வட்டி கட்டலீங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கி தோட்டத்தை எங்க பேர்ல மாட்டிக்குவோம். அப்படிதான் அக்ரிமெண்ட்ல இருக்கு. தோட்டத்தை குடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்னமாமா சொல்றீங்க? மன்னிச்சிருங்கடா, எனக்கு வேற வழி தெரியலடா. இப்ப அவங்களுக்கு கொடுத்தா உங்களை பூ மாதிரி பாத்துக்குவாங்க. ஆனா கடனுக்கு முழுகி போச்சுன்னா உங்களை பிளாட் போட்டு வித்துருவாங்கடா. எல்லாரையும் கொன்னுடுவாங்கடா. உங்களை கொல்றதுக்கு நான் விட மாட்டேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவனாவது 3 கோடி கேட்கற காட்ட 2 கோடி குடுக்கறேன்னு சொல்லுவானா? பைத்தியம் கூட சொல்ல மாட்டா. என்னங்க இப்படி இருக்கீங்க? எப்பவுமே நமக்கு நல்லதே நினைக்க மாட்டேங்கிறீங்க. பேசி முடிச்சிட்டியா? இது வரைக்கும் எங்க வம்சத்துக்கே சோறு போட்ட பூமி தாய என் கடனுக்காக விக்கிறோம்னு முடிவு பண்ண போதே நான் பாதி செத்துட்டேன். இப்படி நீ பேசி பேசி என் மீதி உயிரையும் எடுத்துறாத. அதுக்காக 1 கோடி ரூபாய் கம்மியா குடுக்கறேன்னு சொல்றீங்களே? உனக்கு 1 கோடி ரூபாய் பெருசா தெரியுது. ஆனா நான் ஆசாசைய வச்ச மரங்களும் அந்த வயல்களும் அழியாம அப்படியே இருக்க போகுங்கிற சந்தோஷம்தான் எனக்கு பெருசா தெரியுது. இருந்தாலும் இது முட்டாள்தனமான முடிவா உங்களுக்கு தெரியலையா? பணம்னு பார்த்தீங்கன்னா இது முட்டாள்தனமான முடிவா தான் இருக்கு. ஆனா எதிர்காலம்னு பார்த்தீங்கன்னா இது சரியான முடிவா இருக்கு. புடிவாதம் பிடிச்சவங்க கிட்ட இனிமே என்னால பேசி ஜெயிக்க முடியாது. எல்லாம் என் தலை எழுத்து. என்னமோ பண்ணுங்க போங்க. அந்த அக்காளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்?
என் மேல எவ்வளவு அக்கறை எடுத்து சொன்னாங்க. அவ உன் மேல அக்கறையில சொல்லல, நம்ம தோட்டத்தை 3 கோடி ரூபாய்க்கு வித்து கொடுத்தாத்தா அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைக்கும். அதனாலதான் உன் மூளையும் சேர்த்து கொலை போட்டிருக்கா. இப்ப ஒண்ணு வீண் போகல. உன் நகையை வித்தா என் பூமி தாயை காப்பாத்திடலாம். ஆனா அந்த அக்கறை உங்க யாருக்குமே இல்லையில. சோறு போடுற பூமிய பிளாட் போடுறதுங்கிறது ஒரு உயிரை துண்டு துண்டா வெட்டுற மாதிரி. அந்த பாவத்தை என்ன பண்ண சொல்றியா? ஹலோ, என் நகையை வித்து நீங்க கடன் கட்ட வேண்டாம், ஏதோ பண்ணிக்கின்னு நீ சொன்னப்போ நான் அமைதியா இருந்தேன்ல, அதே மாதிரி என் பூமிய நான் விற்கும் போது நீங்க அமைதியா இருங்க. என்ன எல்லாரும் கேவலம் பேசுறாங்களா? ஒரு காலத்துல எல்லார் வீட்லயும் நாட்டு சக்கரை இருந்துச்சு. அப்ப அது ரொம்ப விலை கம்மி, அதனால அதுக்கு மதிப்பே இல்லாம இருந்துச்சு. அப்போ அஸ்கா சக்கரை தான் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப மதிப்பா இருந்துச்சு. அஸ்கா சக்கரை வாங்கினா ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு கடையில கூட நாட்டு சக்கரை டீ குடிக்கிறது தான் ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் நான் நேசிக்கிற விவசாயத்தையும் ஒன்னு எல்லாரும் தேடுவாங்க. ஆனா இப்ப விவசாயம் ரொம்ப தூரம் போயிருக்கு. கார்த்தி சார், நாளைக்கே என் தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். காலங்காலமா எங்க எல்லாரையும் காப்பாத்தின தோட்டம் சார் அது. அங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் என் கூட பேசும் சார். என் சூழ்நிலை இப்ப அதை வைக்க வேண்டியதா போச்சு. ஆனா கடவுளா பார்த்துதான் உங்களை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கா. கண்டிப்பா எங்க வயல பத்திரமா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். மாமா, அரிசி சாப்பாடு சாப்பிடலான்ட்டு இருக்கு மாமா. எங்கேயாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தா வாங்கிட்டு வாங்க மாமா. வாய்ப்பே இல்லடா, எங்கேயுமே கிடைக்காது. எல்லா நாட்டிலயும் இந்த பஞ்சம் வந்ததால இறக்குமதி நிறுத்திட்டாங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் ஒருவேளை சாப்பாடுதான் சாப்பிடணும்னு அரசு உத்தரவு போட்டிருக்கு. இன்னைக்கு கூட பசியில லட்சமா மக்கள் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமேலு நம்ம மாத்திரை தான் சாப்பிட்டாகணும். வேற வழியே இல்லையா மாமா? என்னால மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியாது மாமா. வேற எந்த வழியுமே இல்லடா. ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ அந்த சதியே பண்ணிருக்க மாட்டேல. மாத்திரைக்கே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணுமாமா, 1 லட்சம் ரூபாய் கட்டணுமாமா. நான் போய் கட்டிட்டு வரேன். அது மாத்திரை சரியான ரேட்டாமா, நான் ஆன்லைன்ல கட்டிட்டு வரேன். சார் சார். சொல்லுங்க சார். சக்தி சார் இல்லைங்களா? மாமா, உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? சார் நீங்க? சார், நான் யாருன்னு தெரியுதுங்களா? இல்லைங்களே. உங்க தோட்டத்தை வாங்கின கார்த்திக் சார் நானு. தோட்டம் சார், எங்க தோட்டம் எப்படி சார் இருக்கு? நான் வச்ச மரமெல்லாம் எப்படி சார் இருக்கு? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? சொர்க்க பூமியை வச்சிருக்கேன் சார். அந்த ஊர்லயே நீங்க கொடுத்த தோட்டம் மட்டும்தான் சார் இருக்கு. மற்ற எல்லாருமே பிளாட் போட்டு வித்துட்டாங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். 2 பிடி அரிசி கேளுங்க மாமா உங்ககிட்ட. சும்மா இருக்கு, போய் கேட்கலாமா? 2 பொடி அரிசி இல்லை மேடம், நீங்க கொடுத்த 2 ஏக்கரையும் உங்களுக்கே கொடுக்கலான்னு வந்திருக்கேன். சார் சொல்றீங்க? அவ்வளவு பணம் எனக்கு இல்லையே சார். சார், நீங்க எந்த சூழ்நிலையில் எனக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நன்றி கடனுக்காக உங்க தோட்டத்தை உங்கள்கிட்டயே ஒப்படைக்க போறேன் சார். நெல்லு நெடும் வயல்களில் எப்போது கல்லு நடப்பட்டதோ அப்போதே எதிர்கால சந்ததியினருக்கு பசி என்னும் அழிவு பாதையை தொடக்கி வைத்து விட்டோம்.